கேள்வி நம்ம ஏற்கனவே சொன்னதான ஒரு கேள்விக்கான பதிலில் உள்ள சந்தேகத்தை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த சந்தேகத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோம். அதற்கு பிறகு இன்னைக்கு உள்ள கேள்விகளுக்கெல்லாம் போகலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயினுடைய வம்சத்தார் ராட்சதர்களாக இருந்தார்கள்னு சொல்லி என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ நோவாவுடைய ஜலப்பிரளயத்தில் அதுக்கு முன்னாடி, நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் காயின் வம்சம். நோவாவுடைய குடும்பத்துக்குள்ள காயின் வம்சம் இருக்க வாய்ப்பில்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் ராட்சதர்களாக இருந்தார்கள், எப்படி கருப்பர்கள் வந்தார்கள், அதாவது காயினுடைய வம்சத்திலிருந்து எப்படி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறாங்க. இதோடு கூட இன்னொரு கேள்வியும் முன்னாடி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி பதில் சொல்றேன். எப்படின்னு கேட்டா, 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் உலகமெங்கும் ஒரே பாஷையாக இருந்தது. நீங்க சொன்னீங்க காயினுடைய வம்சத்திலிருந்து ஒருவேளை அவங்க பேசி இருக்கலாம், இந்த சேத்தினுடைய வம்சத்தார் எபிரேய மொழி பேசி இருக்கலாம், இந்த 2 லாங்குவேஜ் இருக்கலான்னு இருக்கு. ஆனால் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது உலகம் எங்கும் ஒரே பாஷையாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த 2 கேள்விக்கான பதிலை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். முதலாவது, இந்த நோவாவுக்கு 3 பசங்கள் தானே. அப்படி இருக்கும்போது காயினுடைய வம்சம் எப்படி, அந்த ராட்சதர்கள் எப்படி என்னாகமத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவாவுக்கு 3 பசங்க இருந்தாங்க. அந்த 3 பசங்களுடைய மனைவிகள் யார், அவங்க யாரை திருமணம் பண்ணாங்க? நம்ம எல்லாருக்கும் 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, நோவா காலத்தில் உள்ளதான பாவத்தில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மனுஷகுமாரத்திகளோடு கூட தேவபுத்திரர் இணைந்தது. ஏன்னா பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் புசித்தும் குடித்தும் சொல்லி மத்திய 24, 36, 37 நம்ம வாசிக்கிறோம். இது ஒரு பாவமாக ஆண்டவர் சொல்றாரு. எதை சொல்றாரு? மனுஷகுமாரத்திகள். சரி, அன்னைக்கு நோவாவுடைய பசங்க மனுஷகுமாரத்திகள்ல எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவா ஆண்டவர் எழுதுறாரு, நோவா மட்டும்தான் அன்னைக்கு நீதிமானாக இருந்தான், நோவாவுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி இருக்கும்போது இந்த நோவாவுடைய பசங்கள் இந்த காயினுடைய சந்ததியில் யாராவது ஒரு மகளை எடுத்திருக்கலாம், அந்த மனுஷகுமாரத்தினோட திருமணம் செய்திருக்கலாம். அதுல இருந்து ஒரு சந்ததி தான் காமுடைய சந்ததி. குறிப்பா காம் திருமணம் பண்ணியிருக்க கூடும். ஏன்னு சொன்னா, காம் என்றால் கானான், அதாவது காமுடைய பையன் கானான். கானான் என்றால் அவனுக்கு மெர்ச்சன்ட் அல்லது வியாபாரி என்கிறதான அந்த எபிரேய மொழியில் ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொரு மொழியில அது கருப்பு என்கிறதான ஒரு விளக்கமும் வருகிறது. இந்த கானான், கண்ணன், கருப்பன் இதெல்லாமே இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் என்று மொழி ஆராய்ச்சியில் அதனுடைய வேரை கொண்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கானான் என்கிறது ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர்கள். அவங்க குடியிருந்த பகுதியுமே பார்த்தீங்கன்னு சொன்னா மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியில் கீழ்ப்பகுதியில் அவங்க குடியிருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது முழுக்க முழுக்க கருப்பின மக்கள், அதாவது இன்னைக்கு இருக்கிற ஆப்பிரிக்கன்ஸ், அதனுடைய பூர்வீக குடிகள், அப்படிதான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த கானானி இனத்துல ஒரு பகுதியாகத்தான் இந்த தமிழர்கள் இனம், அப்புறம் இந்த ஆப்பிரிக்கன்ஸ் இனம் இதெல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுது. ஸோ எனவே இந்த காயினுடைய சந்ததியில் ஒரு மகளை இந்த காம் திருமணம் செய்திருக்க கூடும். அதனுடைய விளைவாகத்தான் அதற்கு பிறகு அந்த கருப்பினம் வராங்க. அதுல ஒரு ஜெயிண்ட் பிரிவு ஒன்று வருகிறது என்று எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க கானான் வந்த கானானியர்கள் குடியிருக்கிறாங்க. எங்க குடியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ள நுழையும் போது தான் போய் பார்க்கறாங்க அங்க ராட்சதர்கள் இருக்கிறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய கானானிய பிரிவை சார்ந்த ராட்சதர்கள், ஏனோக்ஸின் புத்திரர், அவங்க அங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வழியா தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. 2வது, 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஒரே மொழி இருந்ததே உண்மைதான். இங்க 2 மொழியாக இருக்குன்னு பேசியிருக்கிறீங்களே. நோவாவுடைய ஜலப்பிரளயத்தோடு கூட மீண்டும் ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி தொடங்குகிறது. அதாவது ஒரு குடும்பத்தார் உலகத்துல வராங்க. அப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மொழி தான் பேசி இருக்கணும். அதற்கு பிறகு 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு மொழி தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நோவா காலத்துக்கு முன்னாடி 1650 வருஷம் இருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆதாம் முதல் நோவா வரைக்கும் ஒரு 1650 1700 வருஷங்கள், அதாவது அந்த இடைப்பட்ட காலம். ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் ஒரு 200-250 வருஷம் வருது. அப்ப கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருஷ கணக்கு. இதுல ஜலப்பிரளயம் வரைக்கும் எத்தனை மொழி இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அகழ்வாராய்ச்சியில தோண்டும் போது 4500 வருஷத்துக்கு முன்பதாக தமிழ் மொழியினுடைய அகழ்வாராய்ச்சியில அவங்களுக்கு சில குறிப்புகள் கிடைக்குது, சில ப்ரூஃப்ஸ் கிடைக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த காயினுடைய இனத்தார் தான் இந்த கோட்டை கட்டுறது, அவங்க மியூசிக் போடுறது, இந்த மாதிரி இனங்கள் எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. சேத்துடைய வம்சத்தார் அப்படி எதுவுமே செய்யல. ஸோ நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு பிறகு ஒரே மொழியாகத்தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி தொடங்குகிறது. அப்படி சொல்லும் போது ஒரு மொழி தான் இருந்திருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபேல் காலம் வரைக்கும் அது எபிரேயமா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே எபிரேய மொழி பேசுறவங்க. ஏன்னா சேத்துடைய வம்சம் எபிரேய மொழியை பேசுறவங்களா இருந்திருக்கும். அந்த இடத்துல பாஷை தாறுமாறாகி இருக்கும். அந்த 650 வருஷமும் என்ன மொழிகள் பேசுனாங்கன்றதா நம்ம அகழ்வாராய்ச்சியில இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது நம்முடைய கணிப்பு. இந்த 2 கேள்விக்கான பதில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அறுப்பின் பண்டிகை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த அறுப்பின் பண்டிகையில ஏலம் விடுறாங்க, ஏலத்தட்டு விடுறாங்க. இப்போ சபைகளில் ஏலம் விடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை பற்றி நிறைய ஊழியக்காரர்கள் தெளிவாக
நம்ம வலைத்தளத்தில் பதில் கொடுத்துருக்குறாங்க. அது தப்புங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை எல்லா ஊழியக்காரங்களுமே சொல்லியிருக்கிறாங்க. நாம் அதுக்கு ஒரு தனி விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது 100% தவறு தான். சபைகளில் இந்த மாதிரி வியாபார யுக்திகள் பயன்படுத்தக்கூடாது. சபை என்பது வெறும் ஆராதனைக்குரிய ஸ்தலம் தானே ஒழிய வியாபார ஸ்தலம் அல்ல. அது ஆசீர்வாத தட்டு. இதை பற்றி எல்லாமே நிறைய பரிசுத்தவான்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் துணையோடு கூட வலைத்தளத்தில் நிறைய பதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஆனால் நான் வேறொரு காரியத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகைகள் உண்டு, இஸ்ரவேலர்களுக்குரிய பண்டிகை. அந்த 7 பண்டிகைகளும் நிழலாட்டம் என்று சொல்லி கொலோசேருக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார். கொலோசேர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த பண்டிகைகளை குறித்து எழுதும் போது, பண்டிகை நாட்களையும் ஓய்வு நாட்களையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவைகள் வரும் காரியங்களுக்குரியது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு பவுல் எழுதுறார். அப்படி இருக்கும்போது இந்த பண்டிகைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய நிழலாட்டமாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பண்டிகைகளுடைய வெளிப்பாடு தான் இயேசு. இந்த ஸ்பிரிச்சுவல் தாட் நமக்கு புரியணும். நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது எல்லாமே நிழல், சுயாதீன பிரமாணம் கிருபையின் பிரமாணத்தில் வந்தது எல்லாமே நிஜம். அப்போ இந்த 7 பண்டிகைகளுடைய நிஜம் வந்து இயேசு. எப்படி சொல்றீங்க? முதலாவதாக பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுதல் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. நான் சொல்லக்கூடியதெல்லாம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்கு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இது இயேசு கிறிஸ்து தன் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுத்தல். மூன்றாவது முதற் பலனான பண்டிகை, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி நம்ம கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். நாலாவது பெந்தகோஸ்தே பண்டிகை. ஆனால் நீங்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 50வது நாள் பண்டிகைன்னு இருக்கும். அது கிரீக்கில் வரும்போது பெண்டெகோஸ்டல் பண்டிகை. அதனால தான் பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த போது அப்படின்னு சொல்லி 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பண்டிகையில் வாசிக்கிறோம். அதனால் லேவியராகமத்தில் 50வது நாள் தான் இருக்கும். இந்த 50வது நாள் என்பதுக்கு பெண்டிகாஸ்ட் என்று கிரீக்கில் வரும். 5 × 10 அப்படின்னு சொல்லுவாங்க, 50 அப்படின்னு அர்த்தம். இந்த பெண்டிகாஸ்டல் அதுதான் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கான அடையாளம். அதற்கு பிறகு எக்கால பண்டிகை, அதான் வருகையின் போது ஊதப்பட போகிறது எக்கால பண்டிகை. அதுக்கு அடுத்து வரக்கூடியது பாவ நிவர்த்தி பண்டிகை, அதுதான் 7 வருஷ உபத்திரவ காலம் இஸ்ரவேலர்களுக்கு. அடுத்து கடைசியாக கூடார பண்டிகை, அதான் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி. அவருடைய மரணத்தில் ஆரம்பித்து ஆளுகையில் வந்து முடியும். இந்த 7ம் அந்த இடத்துல இருக்கும். அதான் அதனுடைய நிழலாட்டம் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியருக்கு எழுதும்போது. இப்போ இந்த பண்டிகையை அவர்கள் நிழலாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நாம் நிஜமாய் கொண்டாட வேண்டியவர்கள். ஆனால் இன்னைக்கு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நிழலாய் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ அந்த நிழலை பிடிச்சிக்கிட்டு இவங்களும் கொண்டாடுறாங்க. பவுல் தெளிவாக எழுதுறாரு, நீங்கள் இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பினால் பாவம் என்று எழுதுறார். நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புகிறவனை மீட்க கூடாதுன்னு இருக்கு. இன்னைக்கு இவங்க லிட்டரலா அதை பிடிச்சிக்கிட்டு அறுப்பின் பண்டிகை, அதாவது முதல் பலனான பண்டிகை இன்னைக்கு இருக்கு, எக்கால பண்டிகைன்னு வச்சுக்கிட்டு எல்லாம் எக்காலம் ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூடார பண்டிகைன்னு கூடாரம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாமே நிழல், அதனுடைய நிஜம் இயேசு கிறிஸ்து என்று கொலோசியருக்கு தெளிவா இருக்கு. இன்னைக்கு அவங்க எல்லாருமே திருப்பி எல்லா விஷயத்திலுமே இந்த நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியது, அது வெறும் நிழல். பாருங்களேன், அது வந்து கைடு மாதிரி. ஆனா ஒரிஜினல் எங்க இருக்கு, புக்கு எங்க இருக்குன்னா நமக்கு சுயாதீன பிரமாணத்தில் இருக்கு. ஸோ இந்த காரியம் உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பண்டிகைகள் எதையுமே நீங்க கொண்டாட மாட்டீங்க. இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்றேன். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் சில பண்டிகைகள் வச்சிருக்கிறோம், நாம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ், ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே, அப்புறம் நியூ இயர், இப்படிலாம் நிறைய வச்சிருக்கிறோமே. இது எல்லாமே மேன் மேட் செலிப்ரேஷன்ஸ் அல்லது மேன் மேட் ஃபெஸ்டிவல்ஸ், மனிதர்கள் உண்டாக்கினதான காரியமே ஒழிய இதை அப்போஸ்தலர்கள் கட்டளையாகவோ வேதாகமத்தில் சொல்லப்படவும் இல்லை. 7 பண்டிகைகள் தான் கொடுக்கப்பட்டது, அந்த 7 பண்டிகை தான் உண்டு. இதை தவிர்த்து சில பண்டிகைகள் யாருக்கு உண்டு? இஸ்ரவேலர்களுக்கு உண்டு. சுத்திகரிப்பு பண்டிகை, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் நமக்கு எதுவுமே கிடையாது. இந்த 7 பண்டிகைகளுடைய நிஜத்தை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெந்தகோஸ்தே நாள் வந்தது, முதலாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், பஸ்கா பண்டிகை என்று. அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக 7 பண்டிகைகளில் நம்ம 3வது பண்டிகையை முடிச்சிட்டோம். 4வது பண்டிகை எக்கால பண்டிகை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதாவது எக்காலம் ஊதுவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அறிவு, இந்த ஞானம் நமக்கு வந்துட்டா போதும், மற்றபடி இந்த மாம்ச பண்டிகைகளும் நம்ம போகவே மாட்டோம். நாம அடுத்த கேள்விக்கான பதிலுக்குள்ள போலாம். இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியை எனக்கு தெரிஞ்சு இப்போ மெயில் அனுப்பினவங்கள ஒரு 10-20 பேர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ சித்தத்தை அறிவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு காட்ஸ் வில் அப்படிங்கிறத என் லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. தேவ சித்தம் என்பது அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மேப் இருக்கு, அதை ஆண்டவர் அவருடைய உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தேவ சித்தத்தை தேவனிடத்தில் போய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் பல முறைகள் வைத்திருந்தார்கள். என்னென்ன முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக தீர்க்கதரிசிக்கிட்ட போவாங்க. தீர்க்கதரிசிக்கிட்ட போய் ஆண்டவர் என்ன சொல்றாரு, யுத்தத்துக்கு போகலாமா வேணாமா இப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
அப்புறம் தீர்க்கதரிசிகளுடைய காலத்தில் தீர்க்கதரிசிகள் சரியானவர்களாக இல்லாத போது, அதுக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து ஆசாரியர்கள் காலத்தில் அதை தெரிந்து கொள்வதற்கு ஊரீம் தும்மீம் இப்படின்னு சில காரியங்கள் வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு சீட்டு போடுதல் முறை இப்படின்னு தேவசத்தை அறியறதுக்கு பழைய ஏற்பாட்டில் இத்தனை முறைகள் வச்சிருந்தாங்க. ஆனால் தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு நிறைய முறைகள் வச்சிருக்கிறார், நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாரு. அதுல குறிப்பா 7 மெத்தட் இருக்கு. இந்த 7 மெத்தட்ல தேவன் தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். அதுல நீங்க எந்த மெத்தட்ல இருக்கிறீங்கிறது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை பொறுத்து. உதாரணமா, முதலாவதாக தேவனை முகமுகமாய் சந்தித்து தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வது. மோசே மாதிரி போய் மலை மேல ஏறி அதுக்கு அந்த ஊழிய அனுபவம் வேணும், அதுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் வேணும். அதாவது மலை மேல போய் உட்கார்ந்து தேவனோட இரவும் பகலும் 40 நாள் சஞ்சரித்து அவரோடு கூட முகமுகமாய் பேசக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் வரும்போது கர்த்தர் சொல்வாரு, என் நண்பனை போல முகமுகமாய் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்வார். இது முதலாவது ஸ்டாண்டர்ட். ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் என்னன்னா, இப்ப தேவனை பார்க்கல, ஆனா அவர் சத்தத்தை மாத்திரம் கேட்கிற ஒரு அனுபவம். சாமுவேலே சாமுவேலே என்று அவன் சத்தத்தை கேட்டான். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிற என்று சத்தத்தை கேட்டாங்க. அவர்கள் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டார்கள். இந்த சத்தம் மட்டும் கேட்கறது, இது அதோட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கம்மி. ஆனால் தேவ சித்தத்தை அவர் லிட்டரலா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம். இது ரெண்டாவது. மூன்றாவது, தீர்க்கதரிசிகள் மூலமாக. இப்போ நம்ம தீர்க்கதரிசிகள்கிட்ட போறோம். புதிய ஏற்பாட்டுக்கு இது பொருந்தாது. இப்பவும் சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் நம்ம தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களே, புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான தேவசத்தை தெரிந்து கொள்வதற்கு எல்லாரை காட்டிலும் மேலான தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார்னு யோவான் 16 தெளிவா இருக்கு. இந்த வசனத்தினுடைய ஆழம் தெரியாததுனால தான் இன்னும் பழைய ஏற்பாட்டை மாதிரி எலியாவை எலிசாவை தேடி போன மாதிரி இன்னைக்கு ஜனங்க தீர்க்கதரிசியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. முழங்கால் போட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவமா இருக்குமானால் தேவன் முகமுகமாய் உங்களோடு கூட பேசுவார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்னைக்கும் முகமுகமா பேசி இருக்கிறாங்க, பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது லெவல், தேவ சத்தத்தை கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு இன்னைக்கும் எத்தனையோ பேர் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் என் கூட பேசினாரு, சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. மூன்றாவது லெவல், தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுவார். நீங்க சபைக்கு போனீங்கன்னா அங்கிருந்து ஊழியக்காரர் வழியாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசலாம். பல நேரங்களில் தீர்க்கதரிசிகள் வழியாக பேசலாம். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இது மூணாவது. இதை விட கொஞ்சம் கிரேட் குறைவு அப்படின்னு வச்சுக்கலாம். நாலாவது லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வசனம் வாசிக்கும் போது, பைபிள் வாசிக்கும் போது அந்த வசனம் உங்களோடு கூட பேசும். அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இடைபடுவார். லிட்டரலா அந்த வசனம் உங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுற மாதிரி இருக்கும். அந்த வசனம் மற்றவங்களுக்கு வேற மாதிரி விளங்கும், ஆனா உங்களுக்கு மட்டும் கரெக்டா புரியுற மாதிரி இருக்கும். இது வசனத்தின் மூலமாக பேசுவது. இதுக்கு அடுத்த ஒரு லெவல் இருக்குது, ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாய் பேசுவது. தரிசனத்தின் மூலமான ஆண்டவர் தரிசனத்தை பார்க்கிறோம், நம்ம தரிசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார். இந்த தரிசனத்துக்கும் அதுக்கு கீழே இன்னொரு மெத்தட் இருக்கு, சொப்பனம். இந்த தரிசனமும் சொப்பனம் ஏறக்குறைய கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா தரிசனத்தை உங்களுடைய மாம்ச கண்களில் பார்க்குற மாதிரி இருக்கும், சொப்பனம் உங்களுடைய நித்திரையில வரும். சொப்பனம் நிறைய வரும், தொல்லையின் மிகிழ்ச்சினால் கூட சொப்பனம் வரும். ஆனா கர்த்தர் கொடுக்குற சொப்பனம் உங்களுக்கு தனியா தெரியும். இப்ப நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, பேரோவுக்கு கொடுத்தாரு, அந்த மாதிரி சொப்பனத்தின் வழியாக பேசுவார். தரிசனம், சொப்பனம். கடைசியாக ஆண்டவர் கழுதையின் வழியாக கூட பேசுவார், புறஜாதியார் வழியாக கர்த்தர் பேசுவார். சில நேரங்களில் நம்ம ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தில் இல்லை, ஆனால் கர்த்தருடைய சித்தம் நம்ம கிட்ட வெளிப்படணும், ஏதோ ஒன்று நம்ம ஆண்டவர் நம்ம நடத்தணும் முடிவு பண்ணிட்டாருன்னா புறஜாதியார் வழியாக கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த 7 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 7 ஸ்டேஜில் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார். அப்படி நீங்கள் தேவசத்தை தெரிஞ்சுக்கலாம். தயவு செய்து தேவசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரையும் நாடி தேடி ஓடி போகாதீங்க. தேவன் உங்ககிட்ட சித்தத்தை வெளிப்படுத்தணும்னா இந்த 7 மெத்தட்ல எதை வேணா செய்வார். இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், தீர்க்கதரிசிகள் விஷயத்துல உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தீர்க்க தரிசன கர்த்தர் சொல்லணும்னா அவர் வந்து சொல்லுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேடி ஓடாதீங்க. அதே மாதிரி ரெகுலரா வீட்டுக்கு வர ஊழியக்காரனை வச்சு தீர்க்க தரிசனமும் கேட்காதீங்க. அவங்களுக்கு வேலையே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது தான். ஆண்டவர் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வாசமாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டினுடைய ஆவிக்குரிய அனுபவமே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வேற. நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து இருக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலும் ஆவியானவர் நடத்துவதை நீங்கள் உணர்வீர்கள். அவர் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு நல்ல கேள்வி. ரொம்ப அழகா பைபிள் வாசித்திருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல 10-12 வசனங்கள்ல இப்போ யோசேப்பு சொப்பனத்தை வந்து சொல்றாரு யாக்கோபு கிட்ட. இப்போ சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு அடுத்த கேள்வி கேட்கிறார் யோசேப்பை பார்த்து, நானும் உன் தாயும் உன்னை வணங்குவோமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த இடத்துல கேட்கும் போது யோசேப்பினுடைய தாயாகிய ராகேல் உயிரோடு கூட இல்லை. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல தான் கேட்கும் போது தாய் உயிரோடு இல்லையே,
இப்போ யாக்கோபு யாரை குறித்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ராகேல் மட்டும் யோசேப்புக்கு தாய் கிடையாது, லேயாலும் யாக்கோபுக்கு தாய் தான். இன்னும் சொல்ல போனா அந்த லேயால் தான் யாக்கோபுடைய கல்லறையில் வைக்கப்படுகிறார், ராகேல் இடையிலே மரித்து போகிறார், லேயால் தான் முடிவு பரியந்தம் அவரோடு கூட வருகிறார், அவர் மக்பேலா கோவையில் அடக்கம் பண்ற அளவுக்கு வரார். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். லேயால் வழியாக தான் சந்ததி வருது, லேயால் வழியாக தான் தேவ திட்டம் வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறுதுன்னு பார்க்குறோம். அப்போ யோசேப்புக்கு தாயாக அந்த இடத்துல யாக்கோபு சொல்றது லேயால தான் சொல்றாரு. இப்போ லேயால் தாய் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த சம்பவத்தை ஒரு உதாரணத்துக்காக எடுக்கிறேன். யாக்கோபுடைய மறுமனைவாட்டிக்கிட்ட ரூபன் போய் சயனிக்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, என் மஞ்சத்தில் ஏறினானே. ரூபனுடைய மைண்ட் செட்ல அது தாய் கிடையாது, அப்பாவுடைய மறுமனையாட்டி எனக்கு தாய் கிடையாது அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு இருக்கு. ஆனால் பைபிள் படி மறுமனையாட்டையோ என்னவோ, ஆனால் அது யாருக்கு தாய்னா இவனுக்கும் தாய் தான், யோசேப்புக்கும் அது தாயா தான் வரும். அதனால லேயால் தான் அவனுக்கு அந்த இடத்துல தாயாக இருக்கிறாள். ராகேல் மரித்து போன பிறகு யாக்கோபு லேயாலோடு இருக்கும்போது யோசேப்புக்கும் தாய் யாருன்னா லேயால் தான். அந்த இடத்துல தான் அதை அவர் சொல்றாரு. ஆனால் அது யாக்கோபு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், லேயாளுடைய விஷயங்கள் வெறும் உலக பிரகாரமா மட்டும் எடுத்துறாதீங்க, அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியங்களும் இருக்கு. அதையும் நீங்க கொஞ்சம் தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி கிடைக்கும். நாம அடுத்த கேள்விக்கு போலாம். இங்கே ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, என்ன கேட்டிருக்கிறாருன்னா, நான் சினிமா தியேட்டரில் வேலை செய்கிறேன். என்ன வேலை செய்கிறேன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நான் இப்போ அந்த வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. நீங்கள் சினிமா தியேட்டரில் மாத்திரமல்ல, வேற எங்கே வேலை செஞ்சாலும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வேற எங்கே வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால் நீங்கள் அங்கே வேலை செய்ய வேண்டாம். அது சினிமா தியேட்டர் தான் மட்டுமே கிடையாது. நீங்கள் ஒரு சாதாரண கடையில் வேலை செஞ்சாலும், அல்லது ஒரு இன்டர்நெட்டில் வேலை செஞ்சாலோ, அல்லது நீங்கள் போயிட்டு ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செஞ்சாலோ, உங்களுக்கு அங்கே இடரல் உண்டாக்குமானால் நீங்கள் அங்கிருந்து போகலாம். இடரல் உண்டாக்கவில்லை என்றால் நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஒரு சினிமா தியேட்டர் பாவமான இடம் நீங்கள் நினச்சி, ஆனால் அது ஒரு பாவமான இடம் தான், பாவமான இடம் நினச்சி நான் இங்கே வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னா, உலகத்தில் நீங்கள் ஒரு 90% இடத்துல வேலை பார்க்கவே முடியாது. ஏன்? எல்லா இடத்திலும் பாவம் நிறைந்து இருக்கிறது. அதான் பவுல் சொல்றார், இந்த உலகத்தை விட்டு நான் எங்கேயுமே போக முடியாது, நான் அந்த உலகத்தில் உள்ள பாவம் என்னை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்றேன்றார். அதே மாதிரி தான் நீங்க சினிமா தியேட்டரில் வேலை செஞ்சாலும் சரி, மற்ற எந்த வேலை செஞ்சாலும் சரி, அங்க இருக்கிற பாவம் உங்களை தொடாதபடி. ஒருவேளை உங்களுக்கு அது இடரல் உண்டாக்குது, அந்த இதுல உங்களுக்கு உறுத்தலா இருக்கு, ஆவியானவர் உங்களை உணர்த்துறாரு, இல்லை இங்க வேலை பார்க்காதன்னு சொல்றாருன்னா கண்டிப்பாக வெளியே போயிருங்க. ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி கண்ணியாக விளங்கும், அந்த இடத்துல உங்களுக்கு ஆபத்து இருக்கும்னு அவர் உணர்த்தினாலா நீங்க அங்க போயிருங்க. அது எந்த பிரச்சனையும் வராது, எதுவும் உங்களுக்கு அது தொடலை, நீங்கள் அந்த சினிமா பற்றியே யோசிக்கல, நான் போனது எலக்ட்ரிக்கல் வேலைக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு சிலர்லாம் வேலைக்கு போகிறாங்க, அந்த வேலைக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண போகிறாங்க. பியூட்டி பார்லரில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பியூட்டி பார்லரில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு அந்த அடுத்த கேள்வி வரும். இப்போது ஒரு நண்பர் கறிக்கடையில் வேலை செய்கிறார். வேலை செய்யும் போது அங்கே ஆட்டு கொழுப்பு இருக்குது, இது நடந்த சம்பவம், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஆட்டு கொழுப்பை ஒருத்தர் கேட்குறாரு, கொஞ்சம் கொழுப்பு போடுங்க அப்படின்னு. நம்ம எல்லாருமே ஆட்டுக்கறி வாங்கும்போது அது மாதிரி கேட்குற சுபாவம் உள்ளவங்க தான். அப்போ அந்த கொழுப்பை வாங்கின உடனே அந்த தம்பி ரட்சிக்கப்பட்ட தம்பி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான ஒரு தம்பி. இப்போ அவன் என்ன சொல்றான், கொழுப்பு கர்த்தருடைய இதுன்னு இருக்கு, இந்த கொழுப்பை இவங்களுக்கு கேட்குறாங்க, நான் இதை வியாபாரம் பண்ணலாமா? இப்போ அந்த தம்பி என்ன சொல்றான், ஆட்டு ரத்தத்தை நான் வியாபாரம் பண்ண மாட்டேன், அதை நான் ஒதுக்கி வச்சுட்டேன், இந்த மாதிரி கொழுப்பெல்லாம் நான் என்ன செய்யறது? அங்கதான் விஷயமே இருக்கு. நீங்க கொழுப்பு இல்லாத பொருள் தான் கொடுக்கணும்னா ஆட்டுக்கறியே கொடுக்க முடியாது, எந்த கறியுமே கொடுக்க முடியாது, எல்லாத்துலேயுமே கொலஸ்ட்ரால் இருக்கு. ஸோ உங்களை இடரல் உண்டாக்காத எந்த வேலையும் நீங்கள் செய்யலாம். சில பாவமான வேலை இருக்கு, அங்கே போயிடாதீங்க. நான் சொல்றது உங்களை இடரல் உண்டாக்காத நார்மலா, ஏன்னா எல்லா இடத்துலையும் பாவம் இருக்கு, நீங்க ஒர்க் பண்ற ஸ்தலத்தில் உங்களை சுற்றி பாவம் நிறைய இருக்கு, அது உங்களை இடரல் உண்டாக்காத வரைக்கும் நீங்க அங்கே ஒர்க் பண்ணுங்க. ஒருவேளை அது இடரல் உண்டாக்கினால் அந்த இடத்த விட்டு நீங்க வந்துருங்க, அதுதான் பெஸ்ட். சில பல நேரம் அப்படி நீங்க பாவமான இடத்துல இல்லாதபடிக்கு நான் வெறும் பரிசுத்தமான இடத்துல வேலை செய்வேனா, அதுக்கு ஊழியம் மட்டும்தான் பெஸ்ட். அங்கதான் நீங்கள் எந்த ஒரு இடரலும் இல்லாமல் செய்ய முடியும். அதுவும் கர்த்தருடைய அழைப்பெல்லாம் வேணும். அவசரப்பட்டு நான் சொல்றேன்றதுனால நீங்க செஞ்சிடாதீங்க. நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்றேன். நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நான் ஒரு மெசேஜில் சொல்லும் போது ஊழியம் பண்றவங்க மற்ற வேலை பார்க்கக்கூடாது, நீங்க ஒரு மெசேஜில் சொன்னீங்க. இப்போ நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஊழியம் பண்ணலாமா? ஏன்னா நீங்க ஊழியம் பண்றவங்க வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. நான் அதில் என்ன சொல்லியிருக்கிறேன்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு கர்த்தரை அடைச்சு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தவங்க மற்ற வேலையை போய் பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பவுல் கூடார தொழில் பார்த்தாரே, அப்படி பார்க்கும்போது நாமளும் ஏன் வேலை பார்க்கக்கூடாது, ஏன் வேலை பார்த்துக்கிட்டே மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் தானே நீங்கள் ஊழியம் பண்ண போகிறீங்க, 6 நாள் சும்மா தானே இருக்கீங்க, அந்த 6 நாள் போய் வேலை பாருங்க அப்படின்வாங்க. அது இந்த 6 நாள் சும்மா இருக்கிறவங்களுக்கு வேணால் பொருந்துமே ஒழிய, ஆனால் 7 நாளும் ஊழியம் பண்ணணும். நீங்கள் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா 6 நாள் ஏன் சும்மா இருக்கிறீங்க? சும்மா இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு அவங்க சொல்கிறது பொருந்தும். சும்மா உட்காந்துட்டு 6வது நாள் மாத்திரம் ஒரு ஊழியம் போய் ஏதோ ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ணிட்டோ இல்லை சபையை திறந்துட்டு அந்த மற்ற 6 நாள் சும்மா இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தும். ஆனால் இந்த 7 நாளும் நம்ம ஊழியம் பண்ணணும். ஒரு நாள் கூட ஏன் சும்மா இருக்கணும்? அதுவும் என் டைமில் வந்துட்டோம், இனி சும்மா இருக்கிறதுக்கான காலமே கிடையாது. 7 நாளும் ஊழியம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் மினிஸ்ட்ரி பண்ணுங்க. நான் சொன்னது ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்தவங்களை தான் சொன்னேனே ஒழிய, இந்த பார்ட் டைமாக பண்ணுறவங்களை பற்றி நான் சொல்லலை. பார்ட் டைமாக பண்ணுறவங்க உங்கள் வேலை நேரத்துக்கு கழித்து கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கர்த்தர் அதை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கிடைக்கிற நேரத்தில் பண்ணுங்க. பண்ணாமல் இருக்கிறதான் தப்பு. சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து கிடைக்கிற நேரத்தில் இல்லை ஆஃபீஸில் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்கன்னா அது பெரிய விஷயம், அதை நிறுத்த வேண்டாம். நான் சொன்னது என்னன்னா, ஃபுல் டைமுக்கு வந்தவங்களை பற்றி தான் நான் சொன்னேன். ஸோ ஃபுல் டைமுக்கு வந்தவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அது கதை வேற. இப்போ வெளிநாட்டுக்கு சவுதி மாதிரி நாட்டு இடங்களில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவர்கள் அங்கே வேலைக்கு தான் போயிருப்பாங்க. அங்கே அவர்கள் தங்களால் இயன்ற ஊழியத்தை செய்கிறாங்க. சபை நடத்துகிறவங்க இருக்கிறாங்க, ரெண்டுத்துலேயும் உண்மை உத்தமமாக செய்வாங்க. ஏன்னா அங்கே வேலை பார்த்தா தான் அங்கே இருக்க முடியும். அது நடுவில் அங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க போதகம் பண்ணி அது ஒரு மேலான ஊழியம். அதுவும் அண்டர் கிரவுண்ட் சபைகளை நடத்துவாங்க, யாருக்கும் தெரியாமல் நடத்துவாங்க, உயிரை பணைய வச்சு நடத்துவாங்க. அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே நடத்தலாமான்னா அங்கே வேலை பார்த்தா தான் நடத்த முடியும். சிலர் ஃபுல் டைமாக ஆண்டவர் அழைச்சிருப்பாரு, ஆனாலும் கூட அவங்க ஒரு சைட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இவர்கள் 2 எஜமானங்களுக்கு வேலை செய்கிறவர்கள், இவங்க சரி வர மாட்டாங்க. உங்களை முழு நேரம் பணிக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா, அந்த அழைப்பில் உறுதியாக நில்லுங்க. உங்களை போஷிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா, பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுங்க. நான் சொல்றது வெளிநாட்டுக்கு பொருந்தாது, இப்போவும் திருப்பியும் சொல்கிறேன். வெளிநாட்டில் கல்ஃப் கண்ட்ரீஸில் பல நாடுகளில் அவங்க அங்கே வேலைக்கு போனவங்க தான், போன இடத்துல அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவர்களுக்கு இது பொருந்தாது, அவர்கள் வேலை பார்த்துக்கிட்டே தான் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன விஷயம் இதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம கடைசி கேள்விக்கு போக போகிறோம். என்னன்னா இவங்க கேட்டிருக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், இப்போ என்னுடைய பிள்ளைகளும் என்னோடு கூட இருக்கிறார்கள், ஆனால் என்னுடைய கணவர் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய தாயும் என்னுடைய மாமியாரும் மாமனாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவங்க எல்லாருமே எனக்கு தடையா இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுக்கு அவங்க எனக்கு தடையா இல்லை, பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அவர்கள் வீட்டில் பூஜை பண்ணுறாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதியிருக்கிறாங்க, இந்த ஜாதகத்தை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, பார்த்துட்டு சில காரியங்கள் எனக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்குறது என் பிள்ளைகளுக்கு சாபத்தை உண்டாக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை அவங்க இந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, உண்மையிலே பெரிய விஷயம். அவர்கள் அறியாமையிலே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ணல, அதான் ரொம்ப முக்கியம். அவங்க அறியாமையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க, நல்ல நாள் பார்க்குறாங்க, நாள் கிழமை பார்க்குறாங்க, அது அவங்க இஷ்டம். அவங்க ரட்சிக்கப்படுற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்தாலும் அது உங்களையோ உங்கள் பிள்ளையோ ஒரு நாளும் தொடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மாந்திரீகமும் இல்லை. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக குறி சொல்றது, மாந்திரீகம், இந்த பில்லி சூனியம், ஏவறது எதுவும் நடக்காது, எதுவும் செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு முழு பாதுகாப்போடு இருக்கீங்க. நீங்க மட்டுமல்ல, உங்கள் சந்ததி, நீங்கள் உங்கள் சந்ததியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளையை அது எந்த விதத்திலும் தொடாது. அவர்கள் ஒரு நாள் ஆண்டவரை அறிகிற அறிவு வரும். உங்கள் நல்ல நடக்கையை பார்த்து அவர்கள் ஆண்டவரை அறிகிற அறிவு வரும். நீங்கள் இப்படி அவங்களை ஏதாவது செஞ்சு என் பிள்ளைகளுக்கு நீங்க தொடாதீங்க, என் பிள்ளை கூட்டி நான் வெளியே போறேன்னா அவங்க ரட்சிக்கப்படுறது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம். ஒருவேளை அது லிமிட்டு தாண்டும், ஒரு லிமிட்டு தாண்டி அவங்க விக்கிரகத்தை நீ வணங்கியே ஆகணும், உன் பிள்ளைகளுக்கு இந்த பிரசாதத்தை நான் கொடுத்து தான் செய்வேன், நீங்கள் என்னோட குல தெய்வத்துக்கு வந்து தான் ஆகணும்னு கம்பல் பண்ணும்போது நம்ம அங்கிருந்து போகிறது எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நமக்கு அவங்கள விட தேவன் முக்கியம். இந்த இடத்துல அவங்களுக்கு தேவ அன்பு என்னன்னு காட்டுற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மெயிலை வச்சு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது வாக்கு தத்தம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அது வந்து ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் பொருந்தும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, இன்னைக்கு அவர் அறிகிற அறிவில் வந்துட்டீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். ஒரு நாள் நீங்கள் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு முழு குடும்பமும் தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு வந்துடும். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான் இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க குடும்பத்துக்கு நீங்க தான் நோவா, நீங்க தான் நீதிமான், நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார்.